so I can just clap. 3, 2, 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ்னுடைய அன்பாக்சிங் தான். இது வந்து ஒரு அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்டவ் மாதிரி. இது வந்து ஒரு நல்ல ப்ரீஃப் கேஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டவ் ரொம்ப நாளாகவே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு 1000 ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே குட்டி ஸ்டவ்வாக இருந்தது, சின்னதாக இருந்தது. இது வந்து நம்மளுடைய இந்த பாக்ஸ்குள்ளே இருந்த ஸ்டவ். இதுதான் அந்த ஏன்சுவான் அப்படிங்கிற பேரில் அது கிடச்சிட்ருக்கு. பட் இது ஒரு சைனீஸ் மேக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் ரொம்ப பிராண்டட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. வாரண்ட்டி கேரண்டி அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து லிட்ரலி நம்ம அவுட்டோருக்கு போய் ஒரு மினிமலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டவ்வை நம்ம எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணலாம். இது மாதிரி கிடைக்கிற மற்ற ஸ்டவ் விட இது ரொம்ப குவாலிட்டியாகவே இருந்தது. ஏன் சொல்லனா, இது ஒரு கேஸ்னுடைய அப்படியே ஒரு ஸ்டவ்வை யூஸ் பண்ணால் என்ன வித்தில் நமக்கு கிடைக்குமோ, எந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்குமோ அப்படி இருந்துச்சு இந்த ஸ்டவ். இந்த ஸ்டவ்வில் நீங்கள் இந்த கேஸை யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணி நம்ம பண்ண முடியும். இதுக்கு இங்கே அதனுடைய இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது ஜஸ்ட்டு நம்ம புல் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதுக்கான ப்ரிவிலேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டவ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த ஸ்டவ்வில் இது ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ ஆஃபில் இருக்குது. ஒன்ஸ் அந்த கேஸை இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு ஹை, லோ, மீடியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இது ஏரியும். வேணும்னா ஆஃப் பண்ணுறது தான் திரும்பி இது நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் அதை கேஸ் ரிமூவ் பண்ணி வச்சுறது நமக்கு நல்லது. அந்த பாட்டிலை இது அன்லாக்கில் இருக்குது. இப்போது ஒன்ஸ் அந்த பாட்டிலை இன்சர்ட் பண்ண பிறகு இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேப் இது லாக் இப்படி பண்ண பிறகு லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிடுச்சுன்னா இது இந்த இடத்துல செட் ஆகிடும். இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த இடத்துல செட் ஆகிடும். பட் இப்போது இதை அன்லாக் நம்ம பண்ணிடலாம். ஆஃபில் இருக்கும்போது, ஆனில் இருக்கும்போது நம்ம பண்ணும்போது திருப்பி அன்லாக் பண்ணலாம். ஆஃப் பண்ண திரும்பி அது அன்லாக் ஆகிடும். ஆனில் இருக்கும்போது நம்ம அன்லாக் பண்ணலாம். ஸோ இதுதான் க்ளோசிங். ஸோ இந்த பாட்டிலை இங்கே நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் தான் கேஸ் இருக்குது. இது வந்து ஒரு 500 mlக்குள்ளே தான் நினைக்கிறேன். இதனுடைய எக்ஸாக்ட் இது தெரியல. பட் இதுவுமே யூஸ் பண்ணாத போது எடுத்து வைக்கிறது கேஸும் கன்சியூம் பண்ணுறதுக்கும் நல்லது. பட் நமக்கு ஒரு சேஃபாக இருக்கும். இந்த இதுவும் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இதை இப்படி விட்டுருங்க. இதை விட்டுட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு we can switch on. இந்த ஃப்ளேம் வந்து இப்படி நம்ம குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்தலாம். பட் ஆனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணும்போது கிட்ஸ் கிட்ட விடக்கூடாது. அவுட்டோரில் தான் யூஸ் பண்ணணும். இன்டோரில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இதை நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க. திருப்பி ஆன் பண்ணணும்னா இது ஃபுல் ஆஃப் பண்ணிங்கன்னா இது ஹை ஃப்ளேமில் இருக்குது, லோ ஃப்ளேமில் இருக்குது, ரொம்ப கம்மியாகிட்டு வருது. ஸோ இதுக்கு போனீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எல்லோ மார்க் போனீங்கன்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி சொல்கிறேன், ஹை ஃப்ளேமில் இருக்குது, ஆன் பண்ணுறது லோ, மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம், ஆஃப் ஃப்ளேம். ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஆகிட்டே வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த கிளிக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும். இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். இதில் வச்சு தான் நீங்கள் லாக் பண்ணணும். ஒரு மைன்யூட் கேஸ் லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜுக்கு அப்புறம் தான் கிளிக் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். வந்த உடனே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு, நாட் ஃபார் இன்டோர். அதே மாதிரி நம்மளுடைய எல்பிஜி கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாது. அதை நம்ம யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபுல் ஆஃப் பூட்டின் கேஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த கேஸ் நம்ம வேணுன்றப்ப நம்ம வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டவ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அவுட்டோர் போகும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணாத டைமில் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க, வீட்டிலே இருந்தாலுமே. ஏன்னா அதுதான் நமக்கு சேஃபர் கிட்ஸுக்கு. இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அன்லாக் பண்ணிவிட்டு இப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. தட் வில் பி மோர் சேஃப். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்ட்டபிள் என்சுவான் ஸ்டவ்னுடைய ரிவ்யூ நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. வித்தின் 2000லேயே நம்ம இந்த கேஸோடவே நம்ம இதை அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவுட்டோருக்கு யூஸ் ஆகும், ஹில் ஸ்டேஷன் போகும்போது யூஸ் ஆகும். ஆனால் ஒன்லி ஃபார் அவுட்டோர் தான், இன்டோருக்காக இல்லை இந்த ஸ்டவ். இதை வச்சு நம்ம ப்ளேவும் பண்ணக்கூடாது, எல்பிஜியில் கனெக்ட் பண்ணுறன்ற அட்டம்ப்ட்டை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டவ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய் பிபிஎஸ் vlog.